Hello viewers, welcome to Care Lifestyle channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் கொண்டு வந்திருக்கேன். வைரல் ஃபேஸ் மாஸ்க். இந்த மாஸ்க் நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் போட்டு நம்ம வந்துட்டு ஃபேஸ் மாஸ்கோ ஃபேஸ் பேக்கோ போட்டாதான் நமக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ கொரியன் ஸ்கின் அவங்களுடைய ஸ்கின் பார்க்கும்போது அப்போ அவங்க ஸ்கின் எவ்வளோ கிளாஸியா எவ்வளோ அழகா இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணணும், அந்த இன்கிரீடியன்ட்டை நம்ம யூஸ் பண்ண நமக்கும் ரிசல்ட் வருமா நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ட்ரை பண்ணியும் பார்க்குறோம் இல்லைங்களா. அதுக்காக தான் அந்த இன்கிரீடியன்ட்டும் கொண்டு வந்திருக்கேன், இதையும் கொண்டு வந்திருக்கேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் மாஸ்க் நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இது ரிசல்ட் இருக்கும். ஸோ லைவா இன்னொருத்தர் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம், ரிசல்ட் இருக்கா இல்லையான்றத உங்களுக்கு அந்த நம்ம ஒரு முறை போட்டு பார்க்கும்போது தெரியும் இல்லைங்களா. உடனே எப்படி ரிசல்ட் தெரியும்னா இந்த பேக் உடனே ரிசல்ட் தெரியுது. ஸோ சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் வந்துட்டு வெளியில போய் ப்ராடக்ட் வாங்கி ஃபேஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுலாம் இப்போ வந்து யாருக்கும் பிடிக்க மாட்டேது. இயற்கையான முறையிலே ஸ்கின் நல்லா க்ளோவா நல்லா க்ளோஸியா நல்லா பிரைட்டா வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஏன்னா அதுதான் நமக்கு வந்துட்டு சைட் எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும், சேவிங்கும் நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி சைட் எஃபெக்ட் இல்லாம நமக்கு நல்ல ஒரு சேவிங்கான முறையில எஃபெக்டிவான சூப்பரான ரெமெடி கொண்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க வியூவர்ஸ், அந்த ஒரு வைரல் ஃபேஸ் மாஸ்க் எப்படி செய்யலாம், அதுக்கு என்ன மாதிரி இன்கிரீடியன்ட் தேவை என்பதையும் பார்க்கலாம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நியூவர்ஸாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க அந்த வைரல் ஃபேஸ் மாஸ்க் என்ன என்பதை பார்க்கலாம். தேவையான இன்கிரீடியன்ட் என்ன என்பதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்னா நம்மளுடைய இந்தியன் ஸ்கின்னோட பியூட்டி சீக்ரெட்டான ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கிறேன், அரிசி மாவு. ஸோ எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒயிட் ரைஸாக இருக்கணும். ஸோ அரிசி மாவை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவு நல்லாவே ஸ்கின்னை பிரைட்னிங் ஆக்கும், சேம் டைம் நல்லா க்ளோ ஆக்கும், உங்களுக்கு ஸ்கின்னையும் நல்லா இளமையாக சேஞ்ச் பண்ணும். நம்மளோட இந்தியன் ஸ்கின்னுக்கு ரைஸ் கண்டிப்பாக சூட்டபிள் ஆகும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேன். ஸோ தேனும் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணும், மாய்ஸ்சரைஸாக வச்சிருக்கும் நம்மளுடைய ஸ்கின்னை. சேம் டைம் வந்துட்டு ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட் டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணி இன்ஸ்டன்ட்டாக நல்லா கோல்டன் க்ளோவாக நம்மளுடைய ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணும். ஸோ அதனால தேனும் எடுத்துக்கிறேன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மில்க், காய்ச்சாத பால் எடுத்துக்கோங்க. ஸோ பால் வந்துட்டு ரா மில்காக இருந்தால் தான் ஸ்கின்க்கு வந்துட்டு அந்த எஃபெக்டிவ் டைரெக்டாக ஸ்கின் கிடைக்கும். ஸோ பாலை காய்ச்சிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருக்காது. ஸோ காய்ச்சாத பால் நீங்கள் கொஞ்சம் தேவைக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல், பியூர் கலர் சேர்க்காத பியூர் அலோவேரா ஜெல்லாக இருக்கணும். ஸோ அதை எடுத்துக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சியா சீட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கொரியனுடைய க்ளோசி ஸ்கின்கான சீக்ரெட், இந்த சியா சீட். இதை நான் இப்போ அவங்களுடைய ஸ்கின் பியூட்டி சீக்ரெட்டையும் இது கூட ஆட் பண்ணுறதுனால இந்த சியா சீடையும் எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் வச்சு இந்த வைரல் ஸ்கின் மாஸ்க் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். ஸோ ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சியா சீட் எடுத்துக்கோங்க. தேவைக்கு எடுத்துக்கலாம், நீங்கள் 1 டீஸ்பூன் அளவு எடுத்தாலே போதும். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட பால் சேர்த்துக்கலாம். ஸோ பால் செட் ஆகாதவங்க நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சில பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு மில்க் செட் ஆகாது, அதனால பிம்பிள் ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் இது கூட ரோஸ் வாட்டர் இல்லை தண்ணி சேர்த்துக்குங்க. மற்றபடி நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க, ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்கெல்லாம் பால் சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும் பால் சேர்த்திங்கன்னா. கொஞ்ச நேரம் நல்லா ஊறணும். ஸோ தேவைக்கு பால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க, ஏன்னா இது ஊறும் போதும் கொஞ்சம் அதிகமாகிடும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது ஊறினா போதும். ஸோ கொஞ்ச நேரம் இதை ஊறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் ஸோ இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பியூர் அலோவேரா ஜெல் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின்னை நல்ல ஒரு பிரைட் அண்ட் க்ளோவாக மாற்றக்கூடிய ஒரு ஃபேஸ் மாஸ்க் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு இதை ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வைரல் ஃபேஸ் மாஸ்க்கை இவங்களுடைய ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு. இது வந்து ஜல்லி மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் ஃபேஸில் அப்படியே திக்காக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு
நல்லா இந்த மாஸ்க்கை ஃபேஸ்ல திக்கா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஆண் பெண் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்மளுடைய சேனல்ல மென்னும் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் ஆண்களும் நாங்களும் வந்து இது போடலாமா, ஸோ நாங்களும் இது யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய சேனல் நீங்கள் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவுமே ஆண் பெண் 2 பேருமே ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு வீடியோ போட்டுட்ருக்கோம். நல்லா இந்த ஜெல்லை எடுத்து அப்படியே ஜஸ்ட் திக்கா ஃபேஸ்ல ஒரு மாஸ்க் மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா திக்கா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கு என்பதை நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லாவே ஒரு க்ளோ தெரியுது பாருங்க உங்களுடைய ஸ்கின்ல. 20 minutes ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு முறை போடும்போதுமே நல்லாவே அவங்க ஸ்கின் வந்து நல்லா ஒரு லைட்னிங் பண்ணியிருக்கு. ஸ்கின்னு நல்லாவே ஒரு க்ளோ கொடுக்குது. வீக்லி 3 times போடும் போதும் அந்த ஃபைனல் அந்த 3வது பேக் நீங்கள் போட்டு வாஷ் பண்ணது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு பிரைட் உங்களுக்கு கிடைக்கும். 1 timeலேயே உங்களுக்கு ஸ்கின்ல நல்ல ரிசல்ட் பார்க்கணும்னா இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு யாருமே அவ்வளோவா ஸ்கின் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்துட்டு எல்லாருமே ஏதாவது ஒன்று சொல்லுங்க, வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே சொல்லுங்க. ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்கு, நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க, க்ளோவாக இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க, ஸ்கின் வந்துட்டு பார்க்கறதுக்கு இளமையாக இருக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்களை நீங்கள் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாதான் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய செல்ஃபை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு நேசிக்கணும். ஸோ நமக்கு வேண்டிய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கணும். நம்மளை சுற்றி இருக்கவும் நம்ம பார்த்துக்கலாம். ஒன்றும் எந்த ஒரு குறையும் ஆக போகிறது கிடையாது. ஸோ அவங்கள பார்த்துக்கிட்டே உங்களையும் நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுடைய ஸ்கின் கேர் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, பிடிச்ச மாதிரி வாழுங்க. ஒழுக்கமான முறையில், ஆரோக்கியமான முறையில் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், கடைபிடிக்கணும். ஸோ நீங்கள் எல்லாருமே ஹோம்மேடில் தான் அதிகமாக கேட்குறீங்க. அதுக்காக தான் இப்போ அதிகமாக ஹோம்மேடில் நான் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். இருக்கிறதுல பெஸ்ட் எது, ரிசல்ட் தரக்கூடியது எது. ஸோ இது நம்ம சேனலில் வீடியோ போட்டால் அதை பார்த்து 1-2 பேர் யார் ஒருத்தர் அதை பார்த்துட்டு ஃபேஸில் போட்டால் கூட அவங்களுக்கு கூட ரிசல்ட் இருக்கணும். ஸோ ரிசல்ட் இல்லாத ஒரு ப்ராடக்ட், ரிசல்ட் இல்லாத ஒரு ஹோம்மேடு ஒரு பேக் நம்ம சேனலில் சொல்ல போகிறதே கிடையாது. நாங்கள் சொல்லவும் மாட்டோம். எது ரிசல்ட் இருக்கோ அதை மட்டும் தான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொண்டு வரேன். ஒரு வாரத்தில் நம்ம வந்துட்டு ஒரு மெயின் வீடியோ போடுறோன்னா அந்த 7 daysக்கும் அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கும். ஹோம்மேடு சும்மா ஏதோ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு நாங்கள் வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ இது ரிசல்ட் இருக்குமா, இது நல்லா இருக்குமா, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு பார்த்து தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதுவும் ரிசல்ட் இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம் தான். நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறது தாராளமாக பண்ணுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு சூப்பராக நம்ம ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம். நமக்கு வேண்டிய எல்லா விஷயம், நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம பண்ணிக்கலாம். கலர் வேணுமா நம்ம வந்து கலர் நம்ம ஏற்றிக்கலாம். ஒரு க்ளோ வேணுமா க்ளோ கொடுத்துக்கலாம். இளமையான ஸ்கின் வேணுமா கொடுத்துக்கலாம். உடம்பு ஒல்லி ஆகணுமா ஆக்கிக்கலாம். கொஞ்சம் குண்டாகணுமா ஆக்கிக்கலாம். எல்லாமே நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்கள் வச்சு செஞ்சுக்கலாம். இருக்கிறதுல பெஸ்ட்டாக கண்டிப்பாக நம்மளோட சேனலில் பாருங்கள். இருக்கிறதுல பெஸ்ட்டாக தான் உங்களுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு எதுக்கான ஒரு டவுட் இருந்தாலும், எதுக்கான உங்களுக்கு ஒரு ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும், ஒரு பாடிக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு ஒல்லி ஆகிறதா இருக்கட்டும், ஒரு லிப் கேராக இருக்கட்டும், ஒரு ஐ கேராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆரோக்கியமான முறையில் ஹேண்ட்மேட்லேயே நாங்கள் வீடியோ போட்டுட்டு வரோம். ஸோ வாட்ஸ்அப் கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான லிங்க் ஷேர் பண்ணுறோம். டவுட் இருந்தாலும் நீங்கள் பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.